வணக்கம். இந்த வீடியோல நேவிகேஷன் பார் பத்தி பார்க்கலாம். முதல்ல நேவிகேஷன் பார்னா என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்மளோட வெப்சைட்ல நம்ம ஏதாச்சும் நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணோம்னா அது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் கம்பெனி வெப்சைட் இல்லை ஸ்கூல் வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அந்த வெப்சைட்ல என்னென்ன ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த வெப்சைட்ல ஹோம் பேஜ், ப்ராடக்ட், சர்வீஸ், கான்டாக்ட், ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பேக்ரவுண்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதை இந்த நேவிகேஷன் பார்னு சொல்வோம். அது எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகும்னா, நான் இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன்ல, இதில் ஹோம், ப்ராடக்ட், கான்டாக்ட் ஆஸ் அப்படி தான் இங்கே டைப் பண்ணியிருப்போம். இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இந்த மெயினாக கொடுப்போம், ஒரு இண்டெக்ஸ் மாதிரி. ஸோ இந்த பேஜில் நம்ம ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் அது ஹோம் பேஜ் நமக்கு ஓப்பன் பண்ணி காட்டும். அபவுட் அஸ்னால் அந்த கம்பெனியை பற்றி நமக்கு டீட்டெயில்ஸ் அதில் டிஸ்பிளே ஆகும். கான்டாக்ட் ஆட்ஸ் இதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு பிக்சர் இருக்குல்ல, இந்த பிக்சரில் எப்படி டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். இதில் நிறைய கலரில் நேவிகேஷன் பார்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நேவிகேஷன் பார். ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம நேவிகேஷன் பார்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம பேஜோட இண்டெக்ஸ்னால் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணுறோனாலோ இல்லை ஏதாச்சும் பற்றி நம்ம டீச் பண்ண போகிற ஒரு இடத்துக்குனாலும் அந்த நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோமோ சப்டைட்டில்ஸ், அது சின்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை தான் நம்ம ஹெட்டிங்ஸாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம வெப்சைட்டில் பற்றி சொல்ல போகிறோமோ அதை இந்த நேவிகேஷன் பார் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுத்து ஒரு கண்டெய்னராக க்ரியேட் பண்ணுறது தான் நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளோட வெப்சைட்டில் ஒரு நேவிகேஷன் பார் எப்படி க்ரியேட் பண்ணலாம், இதுக்கு எந்த மாதிரியான டேக்ஸ் யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது அப்போ HTML யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன மாதிரியான டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ணலான்னா, இங்கே nav ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் நான் கொடுத்துருப்பேன். இந்த டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்சைட்டில் நம்ம நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ண முடியும். நம்ம நார்மலாக வெறும் லிங்க் யூஸ் பண்ணியே கொடுத்துக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் படித்தோம்ல, ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், அந்த ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம லிங்க்ஸ் கொடுத்து கூட நம்ம நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த nav ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்து நம்ம உள்ளே என்ன லிங்க்ஸ் கொடுத்துருந்தாலோ இல்லை உள்ளே என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருந்தாலோ அது நமக்கு நேவிகேஷன் பாராக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த நேவிகேஷன் பாரை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை நம்ம டேபிள்ஸ், நிறைய லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்டோட இண்டெக்ஸ் பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஏதாச்சும் கம்பெனி வெப்சைட் இங்கே ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லை ஏதாச்சும் காலேஜ் வெப்சைட், இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நேவிகேஷன் பார் மெயின் பேஜில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் ஹோம் பேஜ் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வெப்சைட்டில் கான்டாக்ட் ஆஸ்னு ஒரு பேஜ் வச்சுருப்போம். நம்ம என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஒரு பேஜ் வச்சுருப்போம். என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம் அதுக்கு ஒரு பேஜ். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்து இந்த நேவிகேஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் கொடுத்தா நமக்கு இங்கே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கல, இந்த இமேஜில் எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அதே மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த நேவிகேஷன் பார் கொடுக்கறதுனால என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வெப்சைட் எல்லா வெப்சைட்லேயும் நேவிகேஷன் பார் இருக்குன்னு சொல்ல வரல. பட் ஆனால் சில வெப்சைட்டில் நேவிகேஷன் பார் இருக்காது. ஆனால் மோர் தென் கண்டிப்பாக எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் அதில் நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வெப்சைட்டில் நேவிகேஷன் பார் கொடுக்கும்போது நம்ம வெப்சைட் பார்க்க இன்னும் லுக்காக அட்ராக்டிவாக க்ரியேட் ஆகும். இப்போ நிறைய ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதில். ஸோ அப்போ நம்ம வெப்சைட்டை பார்க்கும்போது வா இது இப்படி பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமே நம்ம வெப்சைட்டோட ஸ்டைல்ஸை பார்த்து அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த நேவிகேஷன் பார் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த நேவிகேஷன் பார் HTML5 வெர்ஷனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக இந்த மாதிரி எந்த மாதிரி வேணாலும் நம்மளால் நேவிகேஷன் பார் க்ரியேட் பண்ண முடியும். நான் இந்த பிக்சரில் வெறும் ஹரிசாண்டல் நேவிகேஷன் பார் தான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம வெர்டிக்கலாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணால் இது ஹெட்டிங் எடுத்துக்கோங்க. சைடில் நம்ம வெப்சைட்டை பற்றியான சப்டைட்டில்ஸ்லாம் நான் நேவிகேஷன் பாராக கொடுக்குறேன். அடுத்து இந்த சைடில் நம்ம வெப்சைட் பற்றி இமேஜ் கொடுத்து கண்டென்ட் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணால் நம்ம வெப்பேஜ் பார்க்க இன்னும் ரொம்ப பெட்டராக லுக்காக இருக்கும். ஸோ இது இல்லாமல் டேபிள்ஸும் இந்த நேவிகேஷன் பார் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து இந்த நேவிகேஷன் பார் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த நேவிகேஷன் பாரை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக நோட் பேடில் டைப் பண்ணி அதோட அவுட்புட் வந்து எப்படி நம்ம வெப்சைட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்ப்போம். என்னோட லேப்டாப்பில் டாஸ்க் பாரில் சர்ச்சில் போய் நோட்பேட்++ன்னு டைப் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு நோட்பேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நியூவாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண நான் ஃபைலில் போய் நியூன்னு கொடுக்குறேன். எனக்கு நியூவாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. HTML யூஸ் பண்ணி நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண என்னென்ன HTML டேக்ஸ்லாம் இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளமேட்டரி டாக் டைப் HTML கொடுக்கலாம். இது வந்து ஒரு செல்ஃப் யூசிங் டேக். இந்த டேக் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசர் வந்து இது ஒரு HTML டாக்குமெண்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இந்த டேகை நம்ம கொடுக்குறோம். இந்த டேகை எப்பவுமே நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அடுத்து HTML ஓப்பனிங் டேக் கொடுக்கலாம். HTML க்ளோசிங் டேக் கொடுக்கலாம். இதில் நான் என்னோட வெப்சைட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஹெட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள நான் டைட்டில் கொடுக்க டைட்டில் ஓப்பனிங் டேக் அண்ட் டைட்டில் க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம நேவிகேஷன் பார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து நான் நேவிகேஷன் பார் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹெட் க்ளோசிங் டேக் கீழே பாடி ஓப்பனிங் டேக் அண்ட் பாடி க்ளோசிங் டேக் கொடுக்கலாம். நான் பாடி ஓப்பனிங் டேக் கொடுத்துட்டேன். நம்மளோட HTML க்ளோசிங் டேக் எங்கே முடியுதோ அதுக்கு மேலே பாடி க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண என்னென்ன HTML டேக்ஸ் இருக்குமோ அதை நம்ம டைப் பண்ணியாச்சு. இப்போ போய் நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன். எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபைல் நேம் வந்து நான் நேவிகேஷன் பார் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து .html அப்படின்னு டைப் பண்ணால் இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். இந்த சேவ் பண்ண ஃபைலும் நம்ம எங்கே சேவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு HTML ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஃபைலில் நேம் கொடுத்தாச்சு. இந்த பாத் வந்து எனக்கு டெஸ்க்டாப்பில் வேணும். நான் டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி சேவ் கொடுக்குறேன். இது எல்லாமே எனக்கு ஒரு HTML டாக்குமெண்ட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் கொடுத்த நேமும் எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுக்கலாம். அதுக்கு H1 டேக் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். H1 ஓப்பனிங் டேக், H1 க்ளோசிங் டேக் கொடுத்துக்கலாம். இதில் நான் மை ப்ரோக்ராமிங் லைன் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மை ப்ரோக்ராமிங் லைனை வந்து நான் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு ஸ்டைல் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். இந்த மை ப்ரோக்ராமிங் லைன்ற டெக்ஸ்ட்டுக்கு நான் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ கலர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இதில் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ண இந்த வெப்சைட்டோட அவுட்புட் வந்து எப்படி நமக்கு டிஸ்பிளே ஆகுதுன்றதை பார்ப்போம். அதுக்கு நம்ம இந்த ஃபைலை வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட வெப்சைட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஃபைல் வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நேவிகேஷன் பார் .html அப்படின்னு நான் கொடுத்துருக்க ஃபைல் நேம் வந்து எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் டைட்டிலில் கொடுத்த நேவிகேஷன் பார்ன்றது எனக்கு இந்த டேப்பில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட நேமை நான் டைட்டிலாக இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து நான் பாடி டேக்கில் என்ன டைப் பண்ணுறனோ அதுதான் எனக்கு என்னோடய வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் பாடி டேக்கில் வெறும் ஹெட்டிங் டேக் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். மை ப்ரோக்ராமிங் லைனு அதுதான் என்னோட வெப்சைட்டில் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து இன்னைக்கு நம்ம
நேவிகேஷன் பார் வந்து எப்படி வெப்சைட்ல கிரியேட் பண்ணலான்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நான் நார்மலா வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வெப்சைட்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறோம்னா அந்த வெப்சைட்ல வந்து மெயினாக என்னென்னலாம் இருக்கணும், ஒரு ஹோம் பேஜ் இருக்கணும். அந்த வெப்சைட் பற்றி காண்டாக்ட் பண்ண ஒரு காண்டாக்ட் ஆஸ்ன்னு ஒரு பேஜ் கொடுக்கலாம். அது இல்லாமல் சர்வீஸ், என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணால் நார்மலாக என்னென்ன பேஜஸ் இருக்கும் அதை வந்து நான் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணிட்டேன். இதை போய் ஃபைலில் போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன டைப் பண்ணனோ அது எனக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம முதல்ல நார்மலாக டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி அதை எப்படி நம்ம வெப்சைட்டில் ஒரு நேவிகேஷன் பாரில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால் நான் இப்போ வெறும் டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணி அது வெப்சைட்டில் எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்றத காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து எப்படி நேவிகேஷன் பார் கொடுக்கலாம், நேவிகேஷன் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து முதல்ல கொடுத்துப்போம். ஸோ இப்போ நேவிகேஷன் பார் வந்து இந்த ஹோம், ப்ராடக்ட், சர்வீஸ், காண்டாக்ட் ஆஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ அதனால இதுக்கு நம்ம ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம். நான் நேவிகேஷன் பாரில் போய் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுறேன். இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். டெக்ஸ்டோட கலர் வந்து நான் ஒயிட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஹோம், ப்ராடக்ட், சர்வீஸ், காண்டாக்ட் ஆஸ். நான் நேவிகேஷன் பார் கொடுத்தேன்னா அது இந்த ஃபுல் ஸ்பேஸையும் வந்து எடுத்துக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுத்தேன்னா அது ஃபுல்லாத்துக்குமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் நார்மலாக டெக்ஸ்ட் கொடுத்ததுனால அது எனக்கு வந்து அதே லைன்லேயே இருக்குது. நான் இப்போ பிரேக் கொடுத்தேன்னா இது எல்லாமே எனக்கு அடுத்தடுத்த லைனில் வந்துடும். ஸோ இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வந்து பிரேக் கொடுக்குறேன். எவ்வளோ தேவையோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ இந்த ஒவ்வொரு பேஜுக்கும் பின்னாடி நம்ம பிரேக் கொடுக்கலாம். ஹோம், ப்ராடக்ட், சர்வீஸ், காண்டாக்ட் ஆஸ் இருக்குல்ல, இந்த பேஜ் எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம பிரேக் டேக் வந்து கொடுக்கலாம். இது நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்ப்போம். கொடுத்துட்டு ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ இது இப்படி டிஸ்பிளே ஆகுது. இதோட வித் அண்ட் ஹைட்டும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஸ்டைலில் போய் நான் வித்து கொடுக்குறேன், 50% கொடுத்துக்கிறேன். ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஸோ நம்ம எவ்வளோ வித்துக்கு வேணாலும் நம்மளோட நேவிகேஷன் பாரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன், 30 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு நம்ம பேடிங் கொடுக்கலாம். நான் வந்து 5 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுக்கும் நான் கொடுத்துருக்க இந்த நேவிகேஷன் பாருக்கும் நல்ல ஸ்பேஸிங் வந்து எனக்கு 5 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. ஸோ நான் திரும்ப இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன், 15 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நான் பேடிங் எவ்வளோ கொடுக்குறேனோ எனக்கு இந்த நேவிகேஷன் பாருக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ஒரு மார்ஜின் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட்டுக்கும் நேவிகேஷன் பாருக்கும் நடுவில்.
ஸோ நம்ம நார்மலாக வெறும் டெக்ஸ்ட் மாதிரி டைப் பண்ணி கூட அதுக்கு நேவிகேஷன் பார் கொடுத்து நம்ம ஒரு இண்டெக்ஸ் மாதிரி நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன் பார் வந்து நம்ம வெறும் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியே நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஹரிசாண்டல் இண்டெக்ஸ், வெர்டிக்கல் இண்டெக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு ஸ்பேசிங் வந்து கொடுக்கணும்னா நம்ம நான் பிரேக்கபிள் ஸ்பேசிங்கிற என்டிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் கொடுக்குறேன். ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவையோ அவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் 3 டைம்ஸ் கொடுத்துருக்கேன். இதை காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலை போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஸ்பேஸ் வந்து வந்துருச்சு. இதுலேயும் வந்து நம்ம பேடிங் கொடுத்துக்கலாம். நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் நான் 8 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வெப்சைட்டை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ நம்ம பேடிங்ஸை பொறுத்து தான் நம்மளோட நேவிகேஷன் பார் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நார்மல் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம நேவிகேஷன் பார் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணி அதில் லிங்க் கொடுத்து எப்படி நேவிகேஷன் பார் வந்து கொடுக்கலாம்ன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.